புத்தகம் பனிமனிதன் பாகம் 37. இந்த பாகத்தில் பாண்டியன் என்ன கேட்குறான்னா, மனதுனா என்னது, பனிமனிதர்களோட மனம் எப்படி இருக்கும். பாண்டியன் முதல்ல மனதுனா சிந்தனைகளை தான் சொல்கிறோம். அந்த சிந்தனைகளோட ஓட்டம் அதுதான் முதல்ல. அப்புறம் மனதிலே நிறைய டைப்பும் இருக்குது. முதல்ல மனம், அப்புறம் அடிமனம். அடிமனத்தில் நம்ம வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பாண்டியன் கேட்குறான். அதில் ஒரு மல்டி டாஸ்க் பண்ணும் பாண்டியன் அப்படின்னு சொல்கிறான். மல்டி டாஸ்க்னால் எல்லாத்தோடையும் இணைஞ்சிருக்கும். அப்புறம் எல்லாத்தோடையும் இணைஞ்சிருக்குன்னா, இப்போ நீங்கள் ஒரு பாட்டு நினச்சிட்ருப்பீங்க மனசில், அதே பாட்டை வேறு யாராவது பாடுவாங்க, அது மாதிரி அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. அதுக்கடுத்த பாண்டியனும் சரின்னு சொல்கிறான். அதுக்கு அடியிலேயே ஒரு மனம் இருக்கு. அப்படியா அப்படின்னு பாண்டியன் ஆச்சரியம் ஆகுறான். அதுதான் அடிமனம். அந்த அடிமனத்தில் தான் அவங்களோட கனவுகள் ஓடும். இந்த பனிமனிதர்களுக்கு அதுக்கும் மேலே ஒரு மனம் இருக்குது. அந்த மனத்தில் எல்லாரும் கனெக்ட் ஆகிருப்பாங்க. எல்லா நினைக்கிறதையும் எல்லாமே இருக்கும். பூச்சிகள் போல். பூச்சிகள் எப்படி ராத்திரியான எல்லாம் ஒரே ஒளி எழுப்புது, காலையில் ஆனால் எல்லாமே வேறு இடத்துக்கு போயிடுது. அது மாதிரி தான் பனிமனிதர்களோட மனம் அப்படின்னு சொல்கிறாரு டாக்டர். அதுக்கடுத்து சொல்கிறாங்க, பாண்டியன் நினைக்கிறான் இந்த இடத்த ஃபுல்லும் சுற்றி பார்க்கணும், அந்த காடு முழுக்கன்னு. அப்போ டாக்டரும் அதுதான் நினைப்பார். அப்புறம் ஒரு வவ்வால் கீழே இறங்குது. அப்போ அந்த பனிமனித குழந்தை சொல்லுது, இந்த வவ்வால் மேலே ஏறுங்க அப்படின்னு. அந்த வவ்வால் நீங்கள் குதிரை மாதிரி இப்படி போ அப்படி போன்னுலாம் கையை வச்சு பண்ண தேவையில்லை. அதை நினச்சா போதும். உங்கள் மனத்தில் என்ன இருக்குன்னு அந்த வவ்வால்னால் புரிஞ்சுக்க முடியுது. அதை காட்டில் இருக்க எல்லா உயிரினங்களோட மனமும் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத இந்த பாகத்தில் சொல்ல வராங்க. நன்றி, வணக்கம்.